பண்ணணும், சர்ஜரியும் பண்ணணும். சர்ஜரி பண்ணுறப்ப வேறு எந்த ஒரு உறுப்பும் பாதிக்கக்கூடாதுங்கிறதையும் மனசில் வச்சுட்டு அவருடைய டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சரை கூலிங்குங்கிற முறையில் ரொம்ப கீழே 18 டிகிரி வரைக்கும் கொண்டு வந்து இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரிட்டி. இது எல்லாராலையும் பண்ண முடியாது. முக்கியமாக என்ன சொல்லணும்னா, மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட் சிறந்த மருத்துவமனையே சிறப்பான மருத்துவர்கள். மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட்டில் சிறப்பான மருத்துவர்கள் இருக்கிறதுனால இது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும், ஏழை எளியவர்கள் உட்பட அனைவருக்கும், மருத்துவ காப்பீடு உட்பட இருக்கவங்க எல்லாருக்கும் இது பண்ணி அவங்கள குணப்படுத்த முடியுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கு. நன்றி. இருதய நோய்க்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மருத்துவமனை, இருதய நோய்க்கு மட்டுமே ஒரு தனிப்பட்ட மருத்துவமனை சென்னையில் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவு கூட இல்லை. அப்படி இருக்கப்போ இந்த கோவிடுக்கு அப்புறமும் இருதய நோயோடைய எண்ணிக்கை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டியாக் டிசீஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தனியாக ஒரு டிவிஷன், ஒரு ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டுங்கிற முறையில் வந்து தொடர்ந்து அங்கே இருதய நோய் சம்மந்தப்பட்டது A to Z, அதாவது எலக்ட்ரோஃபிசியாலஜின்னு சொல்லுவோம், காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி, பீடியாட்ரிக் சர்ஜரி, இந்த மாதிரி ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன், இங்கே எக்மோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே இந்த மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட்டில் இருக்குது. இது எப்படின்னா, திஸ் ஐடியா வாஸ் கன்சீவ்ட் அண்ட் நர்ச்சர்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஹார்ட் இன்ஸ்டிடியூட்னு தனியாக இருக்கணும், கார்டியாக் அப்படின்னா ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கணுங்கிற எங்கள் எண்ணத்தில் இதை நாங்கள் கன்சீவ் பண்ண இந்த ஐடியாவை அதை நர்ச்சர் பண்ணி இந்த ஸ்டேஜில் இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இதை எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகணும், எல்லா சர்ஜரியும் பண்ணணும், எல்லா வித ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். இது எல்லாருக்கும் போய் சேர்ந்து அடையணுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட். நன்றி. தொடர்ந்து டாக்டர் அன்பரசு அவர்கள். எல்லோரும் இங்கே வருகிறதுக்கு நன்றி. வெல்கம் யூ ஆல். தேங்க் யூ ஃபார் பீயிங் ஹியர். அயோர்டிக் டிசெக்ஷன் என்பது is a condition where a big blood vessel comes from the heart called the aorta. Aorta comes out and branches out and supplies for the brain, the blood, for the intestines, legs, everything, all the blood supplies come from there. And dissection is a tear which occurs in this big blood vessel, and it's a life-threatening condition. People with very high blood pressure, people with congenital disorders, and people with renal failure are more prone to develop this. And if it is not treated promptly, this can endanger life. இது உயிருக்கு ஆபத்துள்ள ஒரு கண்டிஷன். அண்ட் நம்முடைய மிஸ்டர் ராஜ்குமாருக்கு ஏற்கனவே ரீனல் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளமும் இருந்தது, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. திருவண்ணாமலை இதை டயக்னோஸ் பண்ணி ப்ராம்ப்டாக நமக்கு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ப்ராம்ப்டாக நமக்கு இங்கே ரெஃபர் பண்ணாங்க. இட் இஸ் a huge challenge to deal with them because aortic dissection proper surgery itself is a complicated surgery. We have a wonderful set of anesthetists, a very good team which runs the heart-lung machine, a very good technical team which helps us. So this patient was connected to the heart-lung machine and cooled down to 18 degrees. And this tear in the blood vessel was also involved in the blood vessels which supply the brain. So this is very tricky to treat it. We have to really be careful, otherwise we might end up having a big stroke or even losing this patient. With the help of all these teams, because the whole team which worked on him, about 6 doctors and another 10 technicians and nurses together, we did a 6-hour surgery. And because he's got renal failure, later he will, in a few years, he might need a renal transplant, a kidney transplant. And patient is also Mr. Rajkumar and his family is also well aware of all these conditions. They were also extremely cooperative, understood the complex nature of surgery, and we went ahead with this long surgery. And because he's going to need a renal transplant later, we should avoid replacing his valves. 2 of his valves are leaking very badly, and he could barely walk a few meters. So we could not. We planned to repair both the valves, so that if you replace this valve with mechanical valves or metal valves, he has to be on blood thinners, which will make the renal transplant later very, very difficult to perform. So we did this complex procedure, repaired his aortic dissection, and repaired 2 of his valves, which was extremely difficult, and came out successfully. The team of nurses in the ICU, the team of nurses in the theatre, the team of nurses in the wards, so the whole team, physiotherapy, everybody took care of him. Excellent contribution from the dialysis and the nephrologist team. So a lot of doctors worked hard to bring him out, and he made a very smooth recovery. And he's successful in sitting in front of you. And over to Rajkumar. Rajkumar, would I comment about your feelings? Tiruvannamalai Rajkumar என் பேர். நாங்கள் வரும்போது உயிருக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் வந்தாங்க.
டாக்டர் அன்பரசன் சார் தான் வந்து என் உயிரை காப்பாற்றினாரு. அவர் மூலியமாக தான் நான் இப்போ வந்து உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேங்க. அவருக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நான் ராஜ்குமாரோட மனைவி மதுமதி பேசுகிறேன். நாங்கள் வரப்போ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் வந்தோம். வந்துட்டு உடனே எல்லாம் டாக்டர்ஸும் கேர் எடுத்து பார்த்தாங்க. சர்ஜரி நல்லபடியாக முடிச்சு என்னோட கணவரை வந்து அவரோட உயிரை வந்து எங்களுக்கு மீட்டு திருப்பி தந்தாங்க. மெட்வே ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி சொல்லுவோம். இங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாருக்குமே, ஆப்ரேஷனுக்கு கூட இருந்த நர்ஸ் எல்லாருக்கும், மொத்த டீமுக்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்லுவோம். இவங்களுக்கு இந்த கீஹோல் சர்ஜரி அது மாதிரி அதுவும் பண்ண முடியாது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ரெகுலர் பைபாஸ் ஆபரேஷன் அந்த மாதிரி இதுனா கீஹோல்ல பண்ணலாம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன். இது கீஹோல்ல பண்ணலாம். நான் ஏற்கனவே ரீனல் இது இருக்குல்ல, ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு. நீங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகன்ற மாதிரி. இல்லை, இட்ஸ் லைஃப் சேவிங் சர்ஜரி. இட் இஸ் a high risk surgery. லைஃப் சேவிங் சர்ஜரி பண்ணி தான் ஆகும். ஆபரேஷன் அப்போ மோசமாயிடுச்சு. லைஃப் சேவர்களும் ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ரெக்கவர் இருக்கு. பட் இது ஏற்கனவே இது கிட்னி ஃபெயிலியர் இருந்தனால பேக் டு நார்மலாக வராது. கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து இருக்கும் சார். தொடர்ந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ டயாலிசிஸ் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அவங்களோட யூரின் பாஸ் பண்ண நல்லா இருக்கு. பட் எவென்ச்சுவலி இவங்களுக்கு இருக்க டயாலிசிஸ், இவங்களுக்கு இருக்க நோய்க்கு திருப்பி நம்ம ரெகுலராக ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும். சில வருஷங்கள் கழிச்சு இதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் கூட தேவைப்படும். அதுவும் அவங்களோட ஃபேமிலி எல்லாமே கம்ப்ளீட்லி அவங்க அந்த விஷயங்கள்லாம் அவங்க அறிந்து ட்ரீட்மெண்ட்காக மாசம் வர சொல்லிருக்கீங்களா? இத்தனை நாள் குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்களா? இல்ல, முதல்ல ஒரு 2 மாசம் 3 மாசம் அடிக்கடி வர வேண்டியிருக்கும் சார். ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன். நம்ம ஏதாவது சின்ன பிரச்சனை மிஸ் பண்ணா கூட இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணது நமக்கு வயசா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நல்ல ஃபர்ஸ்ட் 2 மாசம் 15 டேஸ் ஒரு வாரம் ஒரு டே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாசம். இந்த அறுவை சிகிச்சை வந்து அரசாங்கத்தோட காப்பீடு பண்ணலாம். இல்லை பண்ணிருக்கீங்களா? இது ரொம்ப இது நம்ம யூஸ் பண்ற சாதனங்கள் எல்லாமே கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது. அந்த ரிப்பேர் பண்றதுக்குரிய ரிங் எல்லாமே கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது. இந்த வேல்வ் ரீப்ளேஸ் பண்ணி அந்த மாதிரி பண்றதுனால நம்ம அது காப்பீடு பண்ணலாம். இது வந்து இல்லை க்ரௌட் ஃபண்டிங் ஏதாவது அரேஞ்ச் இல்லை. அடிக்கடி வர சொல்லிருக்கீங்க. அப்ப டிராவல் பண்றதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வராது? நல்ல சர்ஜரி நல்ல ரெக்கவரி ஆகும். இந்த சின்ன வயசுல இவ்வளோ ஆபத்தான நிலைமைக்கு வரதுக்கு என்ன காரணம்? பிளட் பிரஷர் அன்கண்ட்ரோல். எல்லாருக்குமே சில பேருக்கு ஒரு 140 அந்த மாதிரி இருக்கும். அன்கண்ட்ரோல் பிளட் பிரஷர், நார்மல் லைஃப் ஸ்டைல், அதனால பிளட் பிரஷர் இருக்கும். அது ரெகுலர் மெடிக்கல் செக்அப்ல நம்ம பார்த்து டயக்னோஸ் பண்ணி அது ரெகுலர் ட்ரீட்மெண்ட் வச்சு சொன்னால் எவ்வளோ நாள் ஒரு நார்மல் லைஃப் போகலாம்? இது பேக் டு நார்மல். இன்னும் ஒரு மாசத்துல திருப்பி நம்ம எல்லாம் பார்த்துட்டு மெதுவாக அவங்களோட இப்போதைக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்காங்க. இன்னும் ஒரு மாசத்துல அவங்க வேலைக்கு போவாங்க. ரொம்ப கடினமா இல்லாம டே டு டே ஆஃபீஸ் ஜாப்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ திருவண்ணாமலையில இருந்து சென்னையில் வரதுக்கு 3.5 மணி நேரத்துக்கு மேலே டிராவல். இப்போ ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் உடனே அனுப்பிச்சிங்களா? இல்லை அது அவங்களோட போக்குவரத்துனால அவங்களோட அவங்களுக்கு எதுவும் பாதிப்படாது? அது ஒன்றும் நீங்க எப்படி வர்றீங்க, எப்படி போறீங்க, எவ்வளோ கம்ஃபர்டபுள் இருக்கீங்க வந்து போகிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆப்ரேஷன் பண்ணது கம்ஃபர்டபுளாக இருக்குது. வந்துட்டு வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார் நீங்கள்? கடையில் ஒர்க் பண்ணேன். ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. சரி சரி. கஷ்டமான ஜாப் இல்லை? இல்லை கஷ்டமான ஜாப். சேல்ஸ் பட் நின்றுட்டே இருக்கணும் இல்லையா? 8 hours 10 hours நின்றுட்டே இல்லை. இருக்கும். உட்காந்து பண்ணலாம், எடுத்து பண்ணுறோம். ராஜ்குமார் சார், இந்த ட்ரீட்மெண்ட் முன்னாடி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சார் எனக்கு வந்துட்டு நெஞ்சு வலி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைங்க. மற்ற நாள்லாம் வந்துட்டு அப்படியே போக வந்து மயக்கம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து ஃபுட்டு சரியாக சாப்பிட முடியல, மூச்சு விட கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்கான்ஷியஸ் ஆகிடுச்சு லாஸ்ட்டு 1 weekல. Aortic dissection ஏற்கனவே இந்த blood pressure symptoms வந்து ஒரு திடீர்னு வர symptom. என்ன ஒரு விஷயம்னா இது வந்து நெஞ்சு வலி மாதிரி உடனே வந்து கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை. நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கோம். டிலேடு டயக்னோசிஸ் தான் இந்த அயோட்டிக் டிசெக்ஷன்ல இருக்க பெரிய ப்ராப்ளம். மற்றது மாதிரி உடனே வெளிக்காட்டி கொடுத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிபி ஜாஸ்தி ஆகி அந்த டிசெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி ரொம்ப பெருசானதுக்கப்புறம் அவர் சிவியராக பேக் பெயின் வர்றப்போ தான் அவங்க டிசெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டோம், ரீனல் ஃபெயிலியர் இருக்குது, டயாலிசிஸ் பண்ணோம், வெளியில் கொண்டு வந்துட்டோம்னா செகண்டரி.
என்ன மெசேஜ் நம்ம பப்ளிக்கு சொல்லணும்னா எதையுமே சிம்பிளாக எடுத்துக்கிட்டு விட்டுடக்கூடாது. ஒரு பிபி தானே அப்படின்னு ஒரு மாத்திரை ரெகுலராக போட்டுருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளமே வருது. ஸோ ஏர்லியாக அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா ப்ரிவென்ஷன். இப்போ மக்களை தேடி மருத்துவம் வரைக்கும் போயாச்சு, மக்களை தேடி மருத்துவம் போகலாம், பட் மக்கள் மருத்துவத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அதை அக்செப்ட் பண்ணால் தான் உண்டு. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் வராது. யூஸ்வலாக மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் அவங்க நெக்லெக்ட் பண்ணுறதுனால. ரெண்டாவது டிலேடு டயக்னோசிஸ். இது ரெண்டும் தான் முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இட்ஸ் லைஃப் த்ரெட்டனிங். உடனே இமீடியட்டாக பண்ணணும், டயாலிஸ் பண்ணணும், உடனே பண்ணணுங்கிறப்போ அது எல்லாமே, ஏன்னா இது வந்து ரொம்ப ரேர் ப்ரொசீஜர். இதை பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக எழுதி அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அவங்க அதை ஸ்டடி பண்ணி இதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ நம்ம பண்ணிட்டோங்கிறப்போ இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்னு அனுப்பி இப்போ வந்து நம்ம அதை இன்க்ளூட் பண்ணோம்னா அடுத்து நம்ம ராஜ்குமார் மாதிரி யார் வந்தாலும் அவங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும், உதவியாக இருக்கும். பண்ணிடுவீங்களா அதை? இப்போ எல்லாம் எடுத்து அனுப்பியிருக்கோம். இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? பண்ணினதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. அதோட இது பேசிக் இது பண்ணி நீங்க மெயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நாங்க எப்பவுமே கொடுப்போம், பட் எப்பவுமே சிஸ்டம் எப்படின்னா வந்து ப்ரீ ஆத்தரைசேஷன் அப்ரூவல் வச்சிருப்பாங்க காம்படிட்டிவ். அது வழியா தான் போக முடியும். பண்ணிட்டு யாருமே வந்து இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட்ங்கிற இது எமர்ஜென்சில பண்ணது யாருக்காக? அது எமர்ஜென்சி சில இதுல வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எழுதுவோம் கொடுப்போம், பட் அது நடக்கிறது எல்லாமே காலப்போக்கில் தான் நமக்கு. பட் he can do it இல்லையா? ஃபார் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு அவர் பண்ணலாம். அது நீங்கள் ஏதாவது கைடன்ஸ் கொடுக்குறீங்களா அவருக்கு? ஆமாம் ஆமாம் சொல்லியிருக்கோம், பட் எல்லாமே உங்களுக்கு தெரியும், அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. எல்லாம் கொடுத்து அதுக்கு டைம் எடுக்கும். ஓகே சார், தேங்க்ஸ் சார். கார்டியாக் ப்ரொசீஜர்ஸ், எலக்ட்ரோபிசியாலஜி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், அப்புறம் எப்பவுமே எல்லா ஹாஸ்பிட்டலையும் செய்கிற மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டி, பைபாஸ் உட்பட அனைத்தும் மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட்ல இருக்கு. இது வந்து ஒரு ஜேசிஐயின் பரிந்துரை பிரகாரம் அவங்க என்ன கட்டுமானம் என்னென்னலாம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை. இந்த ராஜ்குமார்னு ஒரு சீரியஸாக ஒரு சிக்காக ஒரு பேஷண்ட் பண்ணாங்க அயோட்டிக் டிசெக்ஷனோட. அவங்களுக்கு எப்படி என்ன நடந்தது, என்ன சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னு பற்றி டாக்டர் அன்பாரசு விளக்கம். வணக்கம், நான் டாக்டர் அன்பரசு மோகன்ராஜ், இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். திரு ராஜ்குமார் அவர்கள் அயோட்டிக் டிசெக்ஷன் எனப்படும் ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒரு கிட்னி ஃபெயிலியர் உள்ள நிலையில் நம்மிடம் வந்தார். ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி, ஒரு 6 மணி நேரம் நீடிக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி செய்து அவருடைய உடல்நிலையை ஹார்ட்லங் மெஷினில் இணைத்து 18 டிகிரிக்கு கூல் செய்து இரத்த ஓட்டத்தை முழுவதும் நிறுத்தி ஒரு மேஜர் ஆப்ரேஷன் செய்தோம். இது அயோட்டிக் டிசெக்ஷன் சரி செய்வதோடு 2 வேல்வுகளை ரிப்பேர் செய்ய வேண்டிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன். அது நம்மளுடைய டீம் கம்ப்ளீட் கோஆப்ரேஷனோடு கிட்டத்தட்ட ஒரு 6 டாக்டர்ஸும் மீது ஒரு 10 நர்சஸ் அண்ட் டெக்னீஷியனும் இணைந்து செய்த ஒரு கடினம் இந்த அறுவை சிகிச்சை நன்றாக ரெக்கவர் ஆகி இன்று நம்ம ஹெல்த்தியாக நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு சென்று வைத்து திருப்பி பட்சத்தை பண்ணியிருக்கார். ராஜ்குமார் நன்றாக ரெக்கவர் ஆகி இருக்கிறார். இது போன்ற காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் சிக் பேஷண்ட்ஸ்க்கு செய்யக்கூடிய எல்லா தரப்பட்ட இருதய அறுவை சிகிச்சைகளும் நமது மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட்டில் நன்றாக செய்து வருகிறோம். அண்ட் இது போன்ற காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ், எல்லா தரப்பட்ட பேஷண்ட்ஸ், வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கிற எல்லா தரப்பட்ட பேஷண்ட்ஸ் நம்மிடம் வந்தால் அவர்களுக்கு நாங்கள் உதவ சந்தோஷமாக பண்ணுறோம்.